ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். இப்போ நான் இந்த நியூ இயரில் ஒரு புதுவிதமான ஒரு டிஷ் செய்கிறேன். அது வந்து கேரட் லட்டு. நான் எப்படி செய்கிறது அப்படின்ற செயல்முறையும் காட்டுறேன். அதுக்கு தேவையானது கேரட், தேங்காய் துருவின ஒரு கப், சீனி, ரவை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போது செயல்முறையை பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். நெய் கொஞ்சம் சூடேறினோடனே இந்த ரவை அதில் போடுறேன். இதில் கேரட், இப்போ இந்த மாதிரி நல்லா வந்தவுடனே கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சிக்கோங்க. திரும்ப எல்லாம் நெய் இருந்தால் நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸை லைட்டாக வறுத்துருங்க. அதை வறுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக தான் போட போகிறோம். இப்போ இதில் தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை, இந்த வறுத்த முந்திரி பருப்பு, கேரட் நல்லா வெந்த உடனே தேங்காயும் சீனியும் போடுங்க. போட்டு நல்லா லட்டு பிடிக்கிற பதம் வந்த உடனே நம்ம அடுத்து கொஞ்சம் லேசாக சூடு ஆறின உடனே லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்த உடனே இனிமேல் அந்த இதை ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சு வைங்க. நம்ம பிடிப்போமா? இப்போது ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் எல்லாத்தையும் இப்போ ஒரு தட்டில் நம்ம ஒரு நெய் தடவிட்டு இதை நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சதை இந்த பாருங்க. இப்போது கேரட்டு லட்டு நம்ம என்ன சைஸில் வேணுமாலும் அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு கப்பு கேரட்டு, ரவை, சீனி, இதில் அழகாக லட்டு பிடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம கடலை மாவில் தான் எல்லாம் லட்டு பிடிப்பாங்க. இன்னைக்கு நான் கேரட்டு ரவைகளையும் லட்டு பிடிச்சிருக்கேன். இதை இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் அசத்து